தாவீதனுடைய கூடாரம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இது எப்படி விழுந்துச்சு அப்படின்றத இன்றைக்கு நம்ம ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய தாவீது ஆடல் பாடலோடு சத்தத்தோடு தன்னையே மறந்து அப்படியே தனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு கூட அவனுக்கு தெரியாம அப்படியே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடி ஆராதிச்சு தன்னுடைய கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். அந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கு பிறகு அவனுடைய யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது. அவன் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தாவீதனுடைய கூடாரத்திலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய தாவீது இப்பொழுது மரித்து போகிறார். இப்ப அவர் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சாரு. ஆனா எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சார். இப்ப அவருடைய மகனாகிய சாலோமன் அந்த ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தை கட்டின உடனே இப்ப அப்பா கட்டின கூடாரத்தை விட நான் கட்டின இந்த திருச்சபை இந்த ஆலயம் மகா பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து இப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா சாலோமன் கட்டின தேவ ஆலயத்திற்குள்ள வந்துச்சு. ஆனா இந்த சாலோமன் கட்டின தேவ ஆலயத்திற்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இல்ல, நான் உன்னுடைய சன்னதியை நான் நிலைப்படுத்துவேன், இந்த 12 கோத்திரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனா இந்த சாலோமன் அப்படின்னா தாவீதுனுடைய மகனாகிய சாலோமனுடைய சில பாவங்கள், சில தவறுகள் என்ன பண்ணுச்சுன்னா, அவனுடைய மகன் யெரொபெயாம் வர்றாரு பாருங்க. அந்த யெரொபெயாம் இப்போ அவனுடைய ரெகோபெயாம் யெரொபெயாம் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ரெகோபெயாம் என்கிறது தாவீதுனுடைய சாலோமனுடைய மகன். ஆனா ரெகோபெயாம் என்கிறது அந்த நாட்டிலே இருக்கிறதுலே ஒரு பிரதிநிதி. இப்போ ஆண்டவர் அந்த ஊர்ல இருக்கிற வயதானவர்கள் எல்லாம் வர்றாங்க. இந்த சாலோமனுடைய மகனிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா பாரமான நுகத்தை எனக்கு வச்சாரு அப்படின்னா, சாலோமன் இப்ப இறந்துட்டான், ஆனா எங்களுடைய நுகத்தை கொஞ்சம் லெகுவாக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இவன் என்ன சொல்றான்னா, சரி போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வயசானவங்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறான். இந்த மாதிரி கேட்கிறாங்களே என்ன சொல்றதுன்னு உடனே வயதானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க கேட்கறது உண்மைதான், உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிச்சாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு, ஆனா அவர் சாகிற கண்டிஷன்ல பணம் பத்தாம போய் அவர் ரொம்ப வறுமை கோட்டுக்குள்ள போய் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, நிறைய வரி எல்லாம் வாங்கிட்டாரு, அதனால நீங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. அந்த காரியத்தில் அவனுக்கு திருப்தி இல்லாம தான் கூட வளர்ந்த வாலிபர்களிடத்துல கேட்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கேட்ட உடனே இந்த வாலிபர்களுக்கு ஞானம் இல்லாததுனால, ரொம்ப வேகமா இருக்கிறதுனால, அனுபவம் இல்லாதனால என்ன அப்படி இன்னைக்கே உங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களா? இன்னைக்கே இப்படி கேட்டா நமக்கு என்ன பண்றது? அதனால நீங்க ஒத்துக்காதீங்க, என் அப்பாவுடைய இடுப்பும் என் சொண்டு விரலும் ஒண்ணு, எங்க அப்பா சவுக்குனால தண்டிச்சாரு, நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன் அப்படின்னு நீங்க ரொம்ப வீரவசனம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட வளருகிற அந்த வாலிபர்கள் இந்த சாலமோனுடைய மகனை ரொம்ப ஏத்தி விட்டாங்க. உடனே இவன் என்ன பண்றான்னா, 3 நாள் தாண்டி அவங்க எல்லாம் என்ன டிசைட் பண்ணீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, நான் இப்படிதான் சொல்லுவேன், எங்க அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு வரலுக்கு சமம், எங்க அப்பா சவுக்குனால தண்டிச்சாரு, நான் உங்களை தேளுனால தண்டிப்பேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இதுவரையிலும் 12 கோத்திரமாய் கட்டப்பட்ட தாவீதனுடைய கூடாரம். இந்த தாவீதனுடைய கூடாரம் என்கிறது 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரமும் சேர்ந்துதான் ஒரு தாவீதனுடைய கூடாரமா எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிச்சாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 10 கோத்திரங்கள் ரெகோபெயாமை பார்த்து, இல்ல தாவீதினிடத்துல எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை, தாவீதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, நான் எங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி 10 குடும்பம் தனியா பிரிஞ்சிருச்சு, 2 கோத்திரம் தனியா பிரிஞ்சிருச்சு. அப்படியே ஒன்னா இருந்த அந்த தாவீதனுடைய கூடாரம் இப்ப பிரிஞ்சு யூதாவுக்கு, யூதான்றது 2 கோத்திரம், எருசலேம் அப்படின்றது அடுத்த 10 கோத்திரம், அவங்க இஸ்ரவேல் என்கிறது 10 கோத்திரமாகவும், இந்த யூதான்றது இது பென்யமின் அப்படின்னா இந்த தாவீதனுடைய யூதா கோத்திரம் இது தனியாக அவனுடைய வீடு அதோடு இடிந்து விழுந்து, அதற்கு பிறகு 2 ஆராதனை, 2 ராஜாக்கள், 2 தெய்வம் அப்படின்றது மாதிரி அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த விழுந்து இவ்வளவு தூரம் கட்டப்பட்ட இந்த தாவீதனுடைய கூடாரம், இவ்வளவு பிரசன்னமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த தாவீதனுடைய கூடாரம் விழுந்து போறதற்கு காரணமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது சாலோமன் என்கிற ராஜா.
சாலோமனை குறித்து நம்ம நிறைய காரியத்தை, நல்ல காரியத்தை நம்ம தியானிப்போம். சாலோமனுடைய ஞானம், அந்த பிள்ளையை கொல்லுகிறது. ஒரு பிள்ளையை இரவு நேரத்தில் படுத்து தூங்கி ஒரு அம்மா அந்த பிள்ளை மேலே விழுந்து அந்த குழந்தை செத்து போயிருச்சு. உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக 2 தாயார் வழக்காடும் போது அந்த சாலோமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா ஞானமா சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பேர் வாங்கிட்டாரு. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஞானத்துக்காக ஜெபம் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப ஞானம் வந்துச்சு. அந்த ஞானத்தினால கிட்டத்தட்ட 7.5 வருஷம் சர்ச்சை கட்டி முடிச்சாரு. அதற்கு பிறகு அவருடைய வீட்டை கட்டுறதுக்கு 13 வருஷம் அவர் செலவு பண்ணாரு. நிறைய மாளிகையை கட்டினாரு, பெரிய பெரிய கோபுரங்களை கட்டினாரு. சாலோமனை குறித்து நம்ம நிறைய பேர் அவன் ரொம்ப ஜெபம் பண்ணா, அவன் பெரிய ஞானி அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டாலும் இந்த சாலோமனுடைய துவக்கத்தை போல எது இருக்கல அப்படின்னா முடிவு துவக்கத்தை போல முடியல. அவனுடைய துவக்கம் என்ன தெரியுமா? சாலோமனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இப்ப பாருங்க, உங்களை பார்த்து உங்க வீட்டில் எவ்வளவு வெள்ளி பிரதர் இருக்குது, எவ்வளவு வெள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒன்று வெள்ளியில் ஒரு டம்ளர் வச்சிருப்போம், இல்லைன்னா வெள்ளியில் ஒரு கொலுசு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வெள்ளியில் ஒரு சின்ன பாத்திரம், அவ்வளவுதான். ஒரு 100 கிராம் 200 கிராம் ஒரு 1/2 கிலோ வெள்ளி அது இருந்தாலே பெருசுன்னு வச்சுங்களேன். ஆனா அன்றைக்கு வந்து டன்னா வெள்ளி வருது. வெள்ளி ஒரு 10 டன் வெள்ளி வந்திருக்கு சார். அங்க எங்கேயாவது ஒரு இடம் இருந்தா போய் கொட்டுங்கப்பா, ஒரு கார்னர்ல கொண்டு போய் வைங்கப்பா, அது எடுக்காத மாதிரி ஒரு குடோன்ல கொண்டு போய் கொட்டு வைங்கப்பா. அந்த அளவிற்கு சாலோமன் உச்சகட்ட கோடீஸ்வரனா இருந்தான், உச்சகட்ட பணக்காரனா இருந்தான். அவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. அவனுடைய வீட்டிலே தினம் தினம் சாப்பிட்றவங்க, அவனுடைய வீட்டிலே தினம் தினம் அடிக்கப்படுகிற ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் அடிக்கப்பட்டது. டன்னா சாப்பாடை செஞ்சு போய் கொண்டு அவனுடைய வீட்டுக்கு மட்டும் கொட்டுனாங்க. ஆனா அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த மனுஷன் கடைசி நேரத்தில் தன்னுடைய ராஜாங்கத்தை ரன் பண்ண முடியாம, தன்னுடைய ஆபீஸை ரன் பண்ண முடியாம, தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ண முடியாம ஜனங்களிடத்திலிருந்து வரி வசூலித்து அவர்கள் நொந்து போகிற அளவிற்கு ஏழையாய், பரம ஏழையாய் மாற்றப்பட்டான். பிரதர், வசதியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வை, கர்த்தர் கொடுத்திருக்கிற செழிப்பை தக்க வைக்கிறதுன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்களேன். அதை இழக்காம இருக்கிறதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்க. அந்த அபிஷேகத்தை நீங்க வாங்காம எவ்வளவு சம்பாரிச்சும் இல்லை எவ்வளவு சேர்த்தும் கடைசியில் ஒன்றும் இல்லாம சிலர் ரொம்ப நல்லா வந்துடுறாங்க, ரொம்ப நல்ல ஆசீர்வாதமா வந்துடுறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர்களுடைய தவறுகளினாலே எல்லாத்தையும் இழந்து திரும்ப ஜீரோவா மாற்றப்படுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராதபடி கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. அப்போ இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த 3 விதமான, இவ்வளவு தூரம் இந்த தாவீதனுடைய கூடாரம் உடைகிறதற்கு இந்த 3 காரணமும் இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். வாசிக்கலாம். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சாலோமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இன்னொரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சாலோமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எல்லாம் நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல கர்த்தர் இந்த சாலோமனையும் தாவீதையும் ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. தாவீதையும் சாலோமனையும் கர்த்தர் ஒப்பிட்டு பாராரு. எப்பா, நீ உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ உங்க அப்பா மாதிரி இல்ல. உங்க அப்பா என்ன எப்படி சேவிச்சார் தெரியுமா? உங்க அப்பா என்ன எவ்வளவு நேசிச்சார் தெரியுமா? உங்க அப்பா என் கூட எவ்வளவு இருந்தார் தெரியுமா? உங்க அப்பா தான் உனக்கு ஆலயத்திற்கு உண்டான சகலத்தையும் கொடுத்தாரு, உனக்கு அஸ்திபாரம் போட்டு கொடுத்தது உன்னுடைய தகப்பனார். நீ இந்த ராஜாங்கத்தில் உட்கார்றதுக்கு காரணம் உன்னுடைய தகப்பனார். ஏன் அப்படின்னா, என்ன நல்லா கவனிங்க, இந்த சாலோமன் என்கிற இந்த மனுஷன் வந்து அப்படியே அப்படின்னா அவங்களுடைய வம்ச ரீதியா வந்து அரையணையிலே உட்காரக்கூடிய தகுதி உள்ளவன் அல்ல.
தகுதி உள்ளவன் அல்ல. இந்த சாலோமன் வந்து யாருடைய மகன் அப்படின்னா, இவன் வந்து தாவீதுக்கு பிறந்திருந்தாலும் யாருக்கு மகன் அப்படின்னு சொன்னா பத்சேபாளுடைய மகன். இந்த பத்சேபாளை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தாவீதுனுடைய மனைவியாகிய பத்சேபாள்னு எழுதியிருக்காது, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள். அப்படின்னா சட்டப்படி இந்த சாலோமன் வந்து கண்டிப்பாக ராஜ பதவியில வர முடியாது. அப்சலோம் தான் வந்திருக்கணும். அப்சலோம் தான் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன். அப்சலோம் வந்து தாவீதுனுடைய பிள்ளை. ஆனா இப்ப யாரு வர்றான்னா இந்த சாலோமன். ஏன் வர்றான் அப்படின்னு சொன்னா, இந்த பத்சேபாளை வந்து நிறைய பேர் ரொம்ப தப்பா அப்படின்னு சொன்னா, நீ என்னதான் இருந்தாலும் அங்கிருந்து வந்தவா தானே, நீ என்னதான் இருந்தாலும் உரியாவனுடைய மனைவி தானே, இப்படிப்பட்ட நிறைய அவச்சொல்ல அவளுடைய தலை மேல இருந்ததுனால எப்படியாவது ஒரு பையனை, நம்ம பையனை ராஜாவா மாத்தணும், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நீங்க வந்து சாலோமனை ராஜாவா மாத்தணும்னு சொல்லி பத்சேபாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சாலோமனை ராஜாவாக்குறதுக்கு நிறையவே இருந்துச்சு. ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு, ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்துச்சு, கர்த்தர் வழி நடத்தினார். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தன்னுடைய மனைவியாகிய பத்சேபாள் வந்து தாவீதை ரொம்ப அதுக்காக மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ இவன் வந்த இடம், இவன் அரசாங்கத்திற்கு தகுதியானவன் அல்ல. அரசாங்கத்திலே ராஜ சமூகத்தில் உட்காரும் போது என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, நான் இந்த ஜனங்கள் மத்தியிலே போக்கும் வரத்துமா இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் பத்தாது, ஞானம் இல்லை, பின்னணி இல்லை, எதுவுமே இல்லாத இந்த சாலோமனை ஆண்டவர் எடுத்து எங்க கொண்டு வந்தாருன்னா ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா இந்த சாலோமன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, சாலோமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல், சொல்லுங்க, எப்படி பின்பற்றலையாமா? எப்படி பின்பற்றலையாமா? இன்றைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவங்க என்ன செய்யறது இல்லைன்னா, கர்த்தரை பின்பற்றாங்க, கர்த்தரை பின்பற்றாங்க. ஆனா எப்படி பின்பற்றல அப்படின்னு சொன்னா, பூரணமாய் பின்பற்றல, பூரணமாய் பின்பற்றல. தேவைக்குன்னா ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, பிரச்சனைன்னா ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, வியாதின்னா ஆண்டவரிடத்துல வராங்க. நான் சொல்றேன், வியாதிக்காக ஆண்டவரிடத்துல வருவது தவறல்ல, பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்துல வருவது தவறல்ல. பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்துல கண்டிப்பா வரணும், தேவைக்காக ஆண்டவரிடத்துல கண்டிப்பா வரணும். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவரை வந்து உங்க வாழ்க்கையில வெறும் ஊறுகா மாதிரி தயவு செய்து நீங்க நிறைய பேர் வச்சுக்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன தெரியுமா, வெறும் கருவேப்பிலைங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன தெரியுமா, வெறும் அவங்களுக்கு வந்து சின்ன ஊறுகா மாதிரி, அதெல்லாம் எதுவும் பெருசா இல்லை, பெருசா இல்லை, அப்படியே தொட்டுக்கிறது மாதிரி. கல்யாணத்திற்காக ஞான ஸ்நானம் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கல்யாணத்திற்காக மட்டும் சர்ச்சுக்கு வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படின்னா ஆண்டவர் மேல ஒரு அன்பு இல்லை, ஆண்டவர் மேல ஒரு பிடிப்பு இல்லை, ஆண்டவர் மேல ஒரு பெரிய பாசம் இல்லை. அவ்வளவுதான். இங்க இருந்து சர்ச்சு முடிச்சிட்டு வாசலை விட்டு வெளியே போனா அவ்வளவுதான். அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை, பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. வாரத்திற்கு ஒரு நாள், வருஷத்திற்கு ஒரு நாள், மாசத்திற்கு ஒரு நாள், இப்படியே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஆண்டவரை எப்படி பின்பற்றுறீங்க? தாவீது பின்பற்றினான். தாவீது வெறும் அரசனைக்காக மட்டும் ஆண்டவரை பின்பற்றல, தாவீது தன்னுடைய தேவைக்காக மட்டும் ஆண்டவரை பின்பற்றல, தனக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் பின்பற்றல. அதுதான் ஆண்டவர் சொல்றார் சாலமனை பார்த்து, எப்பா உங்க அப்பா என்னை எப்படி பின்பற்றினார் தெரியுமா, உங்க அப்பா என்னை எப்படி நேசிச்சார் தெரியுமா? அவர் வெறும் இம்மைக்காக மட்டும் என்ன நேசிக்கலப்பா, வெறும் பணத்துக்காக மட்டும் நேசிக்கலப்பா, வெறும் உயர்வுக்காக மட்டும் என்ன நேசிக்கலப்பா. அவருக்கு பணம் அடுத்த பக்கம், அவருக்கு உயர்வு அடுத்த பக்கம், அவருக்கு சாப்பாடு அதிக அடுத்த பக்கம். ஆனா என்ன அவர் எப்படி நேசிச்சாருமா, பூரணமாய் உங்க அப்பா என்ன நேசிச்சாருப்பா, முழுக்க முழுக்க என்ன நேச்சாருப்பா. உங்க அப்பாவுக்கு நான் தான் முதல்ல இருந்தேன், உங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் நானா தான் இருந்தேன். உங்க அப்பா விழிக்கும் போது கூட எப்படி விழிப்பார் அப்படின்னா, நானோ படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர்
கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு உங்க அப்பா சொன்னாரு. இன்னும் உங்க அப்பா சொல்லும்போது அது மட்டும் இல்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க அப்பா என்ன சேவிச்சது பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக, மரியாதைக்காக இல்ல. உங்க அப்பா என்ன பூரணமா நேசிச்சாரு. ஆனா நீ என்ன எப்படி நேசிக்கல அப்படின்னு சொன்னா, நீ என்ன நேசிக்கிற, நீ என்ன ஆராதிக்கிற, எனக்காக நீ சர்ச்சை கட்டிட்ட, எனக்காக நீ பலி செலுத்திட்ட, ஆனா நீ என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, பூரணமாய் இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிக்கு, தங்கச்சிக்கு, உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், உங்க அம்மா ரட்சிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ மனசாட்சியை தொட்டு நீ பேசு. உன்னுடைய மனசாட்சியில நீ சொல்லு, நீ ஆண்டவரை எப்படி பின்பற்ற? உங்க அம்மாவுக்காகவா, உங்க அப்பாவுக்காகவா, இல்ல பணத்திற்காகவா, இல்லைன்னா ஏதோ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றதற்காகவா? பூரணமா 100% ஆண்டவருக்கு மேல உனக்கு நேசம் இருக்கா? ஆண்டவர் தான் முக்கியமானவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவரை தவிர ஒண்ணு இல்லைன்னா அது வேண்டான்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு இழக்கிறதுக்கு நீ ஐ ஆம் ரெடி அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், இப்ப கர்த்தர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு உனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சொல்ல முடியுமா மகளே? சொல்ல முடியுமா மகனே? ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எப்படி பின்பற்றணுமா? மாமா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, பூரணமாய் பின்பற்றுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நான் அவரை தவிர வேறு ஒருவருக்கும் நான் கையெடுக்க போடுவது இல்லை. இந்த சிங்க கெபிக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். பிரதர், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சிஸ்டர், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார் தெரியுமா? ஆண்டவரை எப்படி பின்பற்றணுமாமா? எப்படி பின்பற்றணுமாமா? பூரணமாய். யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்ட உடனே கர்த்தரை விட்டுறக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காக ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆண்டவரை விட்டுறக்கூடாது. சொந்தக்காரங்களுக்காக ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஏதோ ஒருத்தங்க பேசுறதுக்காக ஆண்டவரை விட்டுறக்கூடாது. கர்த்தரை எப்படி பின்பற்றணும் அப்படின்னா, உத்தமமாய், பூரணமாய், கையை மேல உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தருகிற வரைக்கும் ஆண்டவரை தேடுனீங்களே பிரதர், ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடுனீங்களே சிஸ்டர், ஆண்டவர் கொடுத்ததுக்கு பிறகு எப்படி ஆண்டவரை நீங்க மறக்கலாம்? ஆண்டவர் உங்களுக்கு தந்ததுக்கு பிறகு ஆண்டவரை நீங்க எப்படி மறக்கலாம்? நீங்க பார்க்குற எல்லாமே ஆண்டவர் தானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாரு, கர்த்தர் தானே உங்களுக்கு தந்தாரு. உங்க அழுகையை அவர் கேட்டார், உங்க கண்ணீருக்கு அவர் பதில் கொடுத்தார், உங்க அலைச்சல்களை ஆண்டவர் அறிஞ்சிருந்தார், உங்க பிரயாசத்தை கர்த்தர் அறிஞ்சிருந்தார். ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து இந்த சாலோமனை கொண்டு வந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் அப்படிதான் கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல், பூரணமாய் பின்பற்றாமல், பூரணமாய் பின்பற்றாமல், ஹல்லேலூயா, ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாயினால நீங்க என்ன துதிக்கிறீங்க, ஆனா உங்க இருதயமும், இருதயம் எப்படி இருக்காமா? சத்தமா சொல்லுங்க. வாயினால துதிக்கிறாங்க, வாயினால துதிக்கிறாங்க, ஆனா இருதயம் யாரோட ஒட்டல? இருதயம் ஆண்டவரோட ஒட்டல. காலில் புண்ணு வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்தாச்சு. இல்ல வர்றது தப்புன்னு சொல்லல, நல்லதுதான். புண்ணு வந்ததுக்கு அப்புறமாவது ஆண்டவரத்தை தேடி வரணும் இல்ல, அதுவும் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுக்கு அடையாளம் தான். புண்ணு வந்ததுக்கு அப்புறமும் வரலன்னா தான் அது கர்த்தர் உங்களோட இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அது ஆனா நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எங்க இருந்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. நான் வெறும் ஆண்டவரை சிலர்லாம் அவ்வளோ புகழ்வாங்க அப்படின்னா, பாஸ்டர் தப்பா இல்லை, புகழ்றது எதுக்கு புகழ் தெரியுமா? அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா. உண்மையான பாசம்லாம் இல்லை, உண்மையான பிரியம்லாம் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே சைடுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தேவை ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன பண்ணி தான் ஆகணும், ஒரு ப்ளீஸ் பண்ணி தான் ஆகணும். சிலரெல்லாம் அழுகிறத பார்த்தா அப்படி, ஆண்டவரே ஏன் இறங்க மாட்டேங்கிறீங்க,
இவ்வளவு பெரிய அழுகைக்கு நீங்க இறங்காம இருக்கு. அத்தனையும் நடிப்பு, அத்தனையும் நடிப்பு, அத்தனையும் வெளி வேஷம். ஆனா உள்ளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, இங்க இருந்து வெளியே போன உடனே மனசுக்குள்ள கூட அப்படி ஓடிட்டு இருக்கோம். தம்பி மகன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். இத்தனை நாள் வரைக்கும் இந்த சர்ச்சில் அட்டன் பண்ணிட்டு உன் மனசு ஒட்டலைன்னா, நீ பூரணமா ஆண்டவரை பின்பற்றலைன்னா, இன்னைக்கு ஊழியக்காரனா நான் உன்னை எச்சரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, சொந்தங்களுக்காக சொல்றதெல்லாம் விட்டுட்டு, தேவைக்காக சொல்றதை விட்டுட்டு, படிப்புக்காக சொல்றதை விட்டுட்டு, யாருக்காக சொல்லணும் அப்படின்னா, உம்மை பூரணமாய். எனக்கு தெரியும், 10th படிக்கும்போது ஓடி ஓடி வந்து ஜெபம் பண்ண நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இல்லை. +2 படிக்கும்போது என்ன ஜெபம்னு நினைக்கிறீங்க? பைபிளும் கையுமா தான் இருக்கும் அந்த அம்மா, அந்த ஐயா பைபிளும் கையுமா தான் இருப்பாரு. சந்தோஷம்தான், பையில தூக்கி வச்சு அந்த நம்பிக்கையாவது இருக்கு, அது எனக்கு பெருமை தான். ஆனா என்னன்னா, +2 படிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷத்துல புக்கை தூக்கி போடும்போதே சேர்த்து எதையும் தூக்கி போட்டுறதுன்னா, பைபிளையும் தூக்கி போட்டுறது. பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்டா, அம்மா படிக்கும்போது பைபிளே கரைச்சி குடிச்சிட்டேன்ப்பா, நான் பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன். ஆனா எப்படி தேடல தெரியுமா? உண்மையா தேடல. உண்மையா கர்த்தரை பூரணமா பின்பற்றுவங்க பைபிள் படிக்கும்போது எப்படி படிப்பாங்க தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவன் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆனா இந்த பூரணமா பின்பற்றாதவங்க பைபிள், ஆமாமா உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி அடைக்கலம், என் கோட்டை என்ன நம்பி முடிச்சிட்டேன்ப்பா. இதுதான் நிறைய பேர், நிறைய பிள்ளைங்க. எப்படின்னா, நிறைய பேருடைய இருதயம் எங்க வரல அப்படின்னா, ஈடுபாடா என்னதான் சம்பாதிப்பா. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைய தந்துட்டார். சாலோமோனுக்கு எக்கச்சக்கமா தந்துட்டார். ஆனா அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, பூரணமா ஆண்டவரை தேடாததுனால அவனுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாவீதின் கூடாரம், வேதம் சொல்கிறது, இடிந்தது. தேவன் கொடுத்ததை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும்னா, தேவன் கொடுத்ததை கடைசி வரைக்கும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க தேவன் கொடுத்ததன் மேல அல்ல உங்க பற்றுதல், தேவன் கொடுத்ததுக்கு பிறகு மாறுவது அல்ல. அவர் எவ்வளவு கொடுத்தாலும் நான் எப்படி அவரை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னா, பூரணமாய் கைகளை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை உண்மையாய் நீர் மாத்திரம் போதும், 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 நீர் மாத்திரம் போதும் எனக்கு மனசார, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழ்வுகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. கைகளை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் அப்படின்னா உங்களுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கத்தை ஆண்டவர் வந்து ரொம்ப கவனிக்கிறார். ஹலோ ஹலோ. மற்றவங்க இதை கவனிக்க மாட்டாங்க, மற்றவங்க இதை கவனிக்க மாட்டாங்க. நீங்க என்ன ஒரு நோக்கத்தோட வர்றீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவருடைய சமூகத்திற்கு வரும்போது முதல்ல அவருடைய கண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய நோக்கம். சொல்லுங்க, உன்னுடைய பர்பஸ் என்ன? நீ என்ன பர்பஸுக்காக வர? என்ன பர்பஸுக்காக வர? என்ன நோக்கத்துக்காக வர? வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது அந்த வேதாகம கல்லூரியிலே ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் தான் வெளியில வந்து பிரேயர் ஸ்கூல் ஊழியம் நடத்த போறாரு. அந்த பிரேயர் ஸ்கூல் ஊழியம் நடத்த போற அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சர்ச்சுக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி 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 இவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். எந்த மீட்டிங் வச்சாலும் 2 பிள்ளைங்க இருப்பாங்க. என்ன வந்தாலும் அந்த 2 பிள்ளைங்க வரும்போது அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் ஏதாவது வந்து உபவாசத்துல இருந்தா கஞ்சி வரும், விதவிதமா வரும், அப்படியே ரொம்ப செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, சார் ஊழியக்காரனை இந்த பிள்ளைங்க எப்படி, இந்த பிள்ளைங்க 2 பேருமே இந்த சர்ச்சுக்கு வர்றது எப்படி, எல்லா பாஸ்டர் சொல்றாரு எல்லா யூத்துக்கும் இவங்க 2 பேரும் எடுத்துக்காட்டு, 2 பேரும் உதாரணம். இந்த பிள்ளைகளை பார்த்து மாறுங்க, இந்த பிள்ளைகளை பார்த்து திருந்துங்க, எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் கைத்தட்டுதல் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா அந்த 3rd இயர் முடிச்சு அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சோ இல்லையோ அவங்க 2 பேரும் அந்த சர்ச்சுக்கு வர்றதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. ஊழியம் இல்லை, ஜெபம் இல்லை, எதுவுமே பண்ணல. அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு போய் ஒரு திருமணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்ப என்னன்னா இத்தனை நாளும் அவங்க 2 பேருடைய மனசுக்குள்ள கர்த்தரை தேடினது யாருக்கு சொல்லுங்க? கர்த்தரை தேடினது யாருக்கு? ஃபேக்கா. நம்முடைய திருச்சபையில் 5 மணி ஜெபம் நடந்துட்டு இருக்கும் போது கவுட்டுச்சாலையில இருந்து ஒரு தம்பி வருவான், வாலிப தம்பி. 4:30 மணிக்கு கதவை திறக்கிறது முன்னாடி கதவை வாசல்ல நிற்பான். 4:30 அவனை பார்த்து பிரமிச்சிட்டேன். 1 மாசம் 2 மாசம் இல்லை, கிட்டத்தட்ட 8 மாசம் கண்டினியூவா வந்தான், ஒரு நாள் கூட தவறாம. அவனுடைய அந்த காலையில 4 மணிக்கு ஒரு வாலிப பையன் 4:30 மணிக்கு எழுந்து வரதுன்றது எவ்வளவு பெரிய சவால். அவனை பார்த்து சொன்னேன், அப்ப எல்லாம் சின்ன ஒரு கேமரா வச்சு வீடியோ பண்ணுவோம். 8 மாசம் இவன் கண்டினியூவா வர்றதை பார்த்து அந்த சின்ன கேமரா அவன் கையில கொடுத்துட்டு, இனி நீ தாண்டா அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவன் கையில கொடுத்தேன். அவன் அந்த பொறுப்புல இருந்தான். அடுத்த ஒரு 2 monthsல அதுக்கப்புறம் கேமராவில் இருக்கிறவன் எல்லாத்தையும் எடுத்து ஆப்ரேட் பண்ணா, எல்லாருக்கும் சொன்னான். அப்படியெல்லாம் அவனுடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஆனா திருப்பி அதற்கு பிறகு அவன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அந்த பிள்ளையும் காலையில் 5 மணி ஜெபத்துக்கு வருவா. அவன் நம்முடைய சர்ச் பிலிவர்ல, இன்னொரு திருச்சபையினுடைய பிலிவர். ஆனா ஒரு 2 months தாண்டி அவன் திரும்பி சர்ச்சுக்கு வரல. தேடின நான் அவனை எங்க போனான்னு தேடினான். ஒரு நாள் வந்துட்டான். வந்த உடனே ஏன் 2 months வரலன்னு கேட்டேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். நீ யாரை கல்யாணம் பண்ண, யாரு பொண்ணு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு சொன்ன உடனே இந்த சோன்சோ அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி இவளதான் நான் கல்யாணம் பண்ணேன். ஐயோ இவளை நல்லா தெரியுமே, இவ கிறிஸ்தவ பொண்ணாச்சு, எங்க வச்சு கல்யாணம் நடந்துச்சு, சர்ச்சில் வச்சு தான் நடந்துச்சு, எல்லாமே ஓகே. அப்ப ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? அப்படியே முழிச்சான். அப்புறம் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம சர்ச்சு தெரியும். அவங்க அம்மா அப்பா நம்ம சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, இன்னொரு சர்ச்சில் அவங்க பிலிவரா இருக்காங்க. நீ பென்ஸ் பாஸுக்கு சர்ச்சுக்கு போ, அங்க போய் 8 மாசம் இரு. அவர் உன்னை குறித்து நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து, அவர் ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சுன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு எங்க அம்மா அப்பாட்ட பேசுறேன்னு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையினால, அந்த பொண்ணு மேல வச்ச அன்புனால, அந்த பொண்ணு வேணும்னு அவன் நினைச்சதுனால
8 மாசம் 4:30 மணிக்கு நல்ல பிள்ளையாட்டும் வந்து வாசல்ல நின்னான், ஆராதிச்சான், வேலை செஞ்சான், கேமரா ஆப்ரேட் பண்ணான். இப்போ அவன் பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. நான் ஞானஸ்நானம் அவனுக்கு கொடுத்துட்டேன், சர்டிஃபிகேட்டும் அவன் கையில் கொடுத்துட்டேன். எதுவுமே என்கிட்ட அவன் ஷேர் பண்ணலை. கல்யாணம் பண்ணிட்டான், அவனுடைய விருப்பம் போல கல்யாணம் பண்ணிட்டான். என் கண்ணை மறைச்சிட்டான், சுத்தி இருக்கிற எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிட்டான், அந்த பொண்ணுடைய கண்ணையும் மறைச்சிட்டான், அவன் ஃபேமிலியுடைய கண்ணை மறைச்சிட்டான். ஒரு நாள் அதிகாலை ஜெபத்துல நான் சாட்சி சொல்லும் போது, இந்த பையன் இந்த வாலிப வயசுல எவ்வளவு சூப்பரா இருக்கான் அப்படின்ற அந்த ஜெபத்துல அந்த பொண்ணும் அட்டன் பண்ணுது, அவங்க அம்மா அப்பாவும் அட்டன் பண்றாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சார் பாஸ்டர் இந்த பையனை குறித்து நல்ல சாட்சி சொல்றாரு. நான் வெளி தோற்றத்தை பார்த்து தான் சாட்சி கொடுத்தேன், எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அப்படியே அழகழகா போய் கல்யாணம் பண்ணின அந்த பையன் 2 வருஷம் கூட அந்த பிள்ளையின் இடத்துல வாழ முடியாம, 2 வருஷம் கூட அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியாம இன்னைக்கு பிரிஞ்சு சின்னாபின்னமாயி அவன் எங்க இருக்கானே தெரியல. இந்த புள்ள ஒரு குழந்தையோட அனாதைய போல சுத்திட்டு இருக்கிறத என் கண்ணுல பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஃபேக்கா கத்தரை பின்பற்றினா. ஆனா எப்படி பின்பற்றல தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. மகளே, உன்னுடைய ஆராதனையில் ஒரு பூரணம் இருக்கணும் சாமி. மகனே, உன்னுடைய ஆராதனையில் ஒரு பூரணம் இருக்கணும். இல்லைன்னா வேஸ்ட்டுப்பா, இல்லைன்னா நீ இந்த டைம் வேஸ்ட்டு, நீ ஆராதிக்கிறது வேஸ்ட். ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ளவர். உன்னுடைய நோக்கத்தை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நீ என்ன யோசிக்கிறேன்னு ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஏலிக்கு வந்து அன்னாள் என்ன யோசிக்கிறான்னு தெரியல, அன்னாளுடைய வாய் அசைகிறது தான் தெரியுது, அன்னாளுடைய கண்ணுல கண்ணீர் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு அன்னாளுடைய இருதயம் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கா ஆண்டவருக்கு தெரியும், அவளுடைய பர்பஸ் ஆண்டவருக்கு தெரியும். ஊழியக்காரனுக்கு கூட உன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியாட்டாலும் பரலோகத்துல பார்க்கிற தேவன் உன்னுடைய நீங்க என்ன பர்பஸுக்காக ஆண்டவரை நேசிக்கிறீங்க, நீங்க எதுக்காக ஆண்டவரை தேடுறீங்கன்றது அவருக்கு பட்ட வெளிச்சமா தெரியும். அவருடைய கண்ணை யார் மறைக்க முடியும்? அவருடைய கண்ணை யார் மறைக்க முடியும்? அவருக்கு யார் மறைக்க முடியும்? உன் நோக்கத்தை ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. நீ எந்த பொண்ணுக்காக வர்ற, எந்த பையனுக்காக வர்ற, யாருக்காக நீ வர்ற, என்ன சேட் பண்ற, என்ன கேம் விளையாடுற, யாரிடத்துல பேசுற, உனக்கு என்ன நோக்கம் இருக்குது, நீ எவ்வளவு தூரம் 100% நீ இந்த இடத்துல அப்படியே முழு இருதயத்தோட இருக்கிறியா, வெறுப்போட இருக்கிறியா, இது எல்லாமே யாரு பார்க்கிறா அப்படின்னு சொன்னா கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். சாலோமோனே, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தப்பா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தந்தேன். உன்னுடைய ஒரே ஒரு ஜெபம் எனக்கு பிடிச்சு போனதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? உங்க அப்பா மாதிரி என்னை எப்படி நீ ஃபாலோ பண்ணலைன்னா, உனக்கு எல்லாரும் வேணும் நானும் வேணும், உனக்கு எல்லாரும் வேணும் நானும் வேணும். எனக்காக நீ யாரையுமே விட்டு கொடுக்க மாட்ட, எனக்காக நீ யாரையுமே தியாகம் பண்ண மாட்ட, எனக்காக நீ யாரையுமே உதறி தள்ள மாட்ட. உனக்கு எல்லாரும் வேணும், அதே நேரத்தில் நானும் வேணும். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் வேணும், உன்னை நல்லா வச்சிருக்கிறதுக்கு நான் வேணும், உன்னை சுகமா வச்சிருக்கிறதுக்கு நான் வேணும். ஆனா உனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாமே வேணும், உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு எல்லாமே வேணும். இந்த ஒரு கேரக்டர்ல தான் இந்த சாலோமன் வளர்ந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா அப்படி இல்லப்பா, உங்க அப்பா எனக்காக யாரை வேணாலும் தூக்கி போடுவாரு, உங்க அப்பா எனக்காக யாரை வேணாலும் வெறுப்பாரு. உங்க அப்பாவுக்கு 1000 நாள் கூடாரத்திலே வாழ்கிறதை விட, பெரிய மட்டுப்பாவின வீட்டுல வாழ்றதை விட, என் வாசற்படியில படுத்து கிடக்கிறது தான் உன் அப்பாவுக்கு தேவை. அதுதான் உன் அப்பா. அதனாலதான் சொல்றாரு, உங்க அப்பா மாதிரி என்ன பண்ணலன்னா நீ பூரணமாய் பின்பற்றவில்லை. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல நான் தாவீது அளவுக்கு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா நான் நம்புறேன், நான் ஆண்டவரை சேவிச்சது அப்படிதான் நான் சேவிக்கிறேன். கர்த்தரை பூரணம், அவருக்காக எதை வேணாலும் இழப்பேன், அவருக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், அவருக்காக அவர் தான் எனக்கு மெயின், அவரை தவிர தான் வேற எல்லாம். அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. ஆனா என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, டேய் நீ ஆண்டவரை எதுக்கு ஃபாலோ பண்ணிடாதேன்னா, வெறும் தேவைக்காக மட்டும் ஃபாலோ பண்ணிடாதப்பா. பூரணமாய் பூரணமாய் பூரணமாய். யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் ரொம்ப நெருக்கமா பேசிட்டே இருக்கிறாரு. இது வரைக்கும் என்ன நீ அப்படி ஃபாலோ பண்ணல, இது வரைக்கும் பின்பற்றல. ஆனா கர்த்தர் உன்னை உங்களை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது.
நீ வந்த நோக்கம் சரியில்லை மகளே, நீ வந்த நோக்கம் சரியில்லை மகனே, ஆனாலும் உன் கூட நான் பேசிட்டே இருக்கிறேன். உன்னை கைவிடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு ஆண்டவருடைய அன்பு உன்னை இழுத்துட்டே இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ வேற யாருடையவனும் அல்ல, நீ உலகத்தினுடையவன் அல்ல, நீ என்னை பூரணம் பின்பற்றணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் பெரிய தலைவனாய் தலைவியாய் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க போவது இல்லை. நீ போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உன்னை காப்பாற்ற போகிறார். நீ போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே நீர் எங்களுக்கு போதும், 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 நீர் எங்களுக்கு போதும். நாங்க உண்மையா அவங்கள பின்பற்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றை விட நீங்க எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. எல்லாம் அடுத்ததுதான் ஆண்டவரே. எங்க சொத்து அடுத்ததுதான், எங்க வாகனம் அடுத்ததுதான், என் படிப்பு அடுத்ததுதான், என் சொந்தம் அது அடுத்ததான். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு மெயின். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரையோ ஒரு சிலர் ஆண்டவர் ஸ்பெஷலாக தெரிஞ்செடுக்கிறத நான் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் ஒன்றை அப்படியே நேருக்கு நேர் கர்த்தர் சொல்கிறார், மகளே நீ ஒரு தவறான எண்ணத்தோடு, மகனே நீ ஒரு தவறான எண்ணத்தோட, நீ வேற ஒரு எண்ணத்தோடு தான் உள்ளே வந்த. ஆனால் கர்த்தர் உன் இருதயத்தை மாற்ற கர்த்தர் பிரயாசப்படுறாரு. உனக்கு ஒரு வேற இருதயத்தை ஆண்டவர் தரப்போறாரு. நீ கர்த்தருடைய அழைப்பில் இருக்கிறவன், நீ அழைப்பில் இருக்கிறவ. கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை மட்டும், அது நிரந்தரம் இல்லை, அந்த நபர் நிரந்தரம் இல்லை, அந்த மனசு, அந்த பிரச்சனை, அந்த காரியம் உனக்கு நிரந்தரம் இல்ல. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Thank you Jesus. So number 2, இரண்டாவதாக இந்த சாலோமன் தாவீதினுடைய கூடாரம் உடைவதற்கு, தாவீதினுடைய அந்த அந்த பிரசன்னம் அவங்கள விட்டு போறதற்கு நம்பர் 2 இரண்டாவதாக இந்த சாலோமன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு வாசிக்கலாம். ஸோ 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வேகமாய் வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 11:3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனை ஆட்டிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவனுக்கு பிரபுக்கள் குலமாக 700 மனை ஆட்டிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 4வது வசனத்தை வாசிக்கினால், சாலோமன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. கவனிங்க, அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாருமே ராஜாக்களை கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, ராஜாக்களை கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்தெடுத்தா அந்த குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ், அவங்களுக்கு நல்ல வசதி. அதனால ராஜா கல்யாணம் பண்றாருன்னு சொன்னா போதும் அந்த திருமணத்திற்கு ஒத்துக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இந்த சாலமன் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா, இவருக்கு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட். அதான் இவர் ஒரு வயது வந்ததுக்கு பிறகு இவர் பண்ணின கல்யாணத்தை நம்ம ஒப்பிட்டு போகும்போது 18 நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணாரு. ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 18 நாளைக்கு ஒரு கல்யாணம். அதுவும் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இவர் கல்யாணம் பண்ணதெல்லாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல. எதிரி நாட்டில் எங்கெல்லாம் பொண்ணு இருக்குதோ அந்தந்த ராஜ சமூகத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறது.
நம்ம ஏன் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணி அவனை நம்ம கொண்டு வரணும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அவன் நமக்கு மாமா ஆயிடுவான், மச்சான் ஆயிடுவான், சித்தப்பா ஆயிடுவான், அவ்வளோதான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரூட்டு கிளியர். மாமா அனுப்பி விடுங்க, மச்சான் அனுப்பி விடுங்கன்னு முடிஞ்சிடும். அப்படி 1000 கல்யாணம் பண்ணான், 1000 மேரேஜ். நல்லா கவனிச்சுங்க, இவன் ஒரே ஒரு விஷயத்துல இவன் வீக்கு. இந்த விஷயம் இவனுக்கு வந்து ரொம்ப அப்படின்னா அது மேற்கொள்ளாத விஷயம். வேற நிறைய ஜெபம் பண்றதுல சரியா இருக்கிறான், அந்த பில்டிங் கட்டுறதுல சரியா இருக்கிறான், இதுல எல்லாத்துலயும் சரி. ஆனா இந்த கல்யாணம் பண்ற விஷயத்துல வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு ஆசை புதுசு புதுசா பண்ணணும், புதுசு புதுசா திருமணம் பண்ணணும், அந்த ஊர்ல இந்த ஊர்ல இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட். இதை அடக்கிய ஆண்டு இது நல்லது இல்லை, இது நம்ம இப்படி செய்யக்கூடாது. நமக்கு அதிகாரம் இருக்கலாம், நமக்கு பணம் இருக்கலாம், ஆனாலும் நம்ம இதுக்கு அடிமையா இருக்கிறோம். நமக்கு இது அடிமையா இருக்குது. என்னதான் பணம் இருந்தாலும் என்னதான் வசதி இருந்தாலும் இது நம்மளை கைக்குள்ள வச்சிருக்குது, இதுக்கு பின்னாடியே நம்ம போறோம்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணாம என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, தனக்கு பணம் இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கிறதுனால இவன் தொடர்ந்து அந்த காரியத்தை பண்ணிட்டே இருந்தான். நல்லா நினைச்சுங்க, எல்லாரும் நினைச்சுங்க, சிலருடைய வாழ்க்கையில எல்லாத்துலயும் நீ சரியா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு பலவீனமா இருக்கும், ஒண்ணு மட்டும் பலவீனமா இருக்கும். சிலர் பாருங்க, ஓயாம போனை மாத்திட்டே இருப்பாங்க, கடன்காரங்களா மாறுவாங்க. இவங்களுக்கு அந்த டைம்ல என்ன போன் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுதோ அந்த போனை அவங்களுக்கு வாங்கி வச்சே ஆகணும். அந்த போன் யூஸ்லையோ அது பிரயோஜனமா இருக்குது இல்ல, அது அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த போனை தன்னுடைய கையில வச்சிருக்கிறது ஒரு கெத்து, அவ்வளவுதான். அவங்க அதுக்காக கடன் வாங்குவாங்க, அதற்காக இஎம்ஐ போடுவாங்க. இப்பதான் அந்த இஎம்ஐ முடிஞ்சிருக்கு, அடுத்த இஎம்ஐ போட்டு அது வாங்குவாங்க. இது ஒரு ஹாப்பி, அவங்களுக்கு ஒரு பழக்கம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு அந்த போன் வாங்குறது, இதுல அவங்க அடிமைத்தனம், இது அவங்களுக்கு இல்லாம இருக்க முடியாது. இது அப்போ ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, தனக்கு பணம் இருக்கிறதுனால, தனக்கு வருமானம் வர்றதுனால அடிமைத்தனத்திலே இருக்கிறதை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுகிற தேவன் அல்ல. நம்பர் 2, சாலோமோனிடத்திலே இருந்த இரண்டாவது மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு ஒரு வீக் இருக்குது, தனக்கு ஒரு குறைவு இருக்குது, தான் ஒரு விதத்துல ரொம்ப இறங்கி போறேன், இந்த விஷயத்தை எப்படியாவது நான் சரி பண்ணணும்ன்ற உணர்வு இல்லாம, யாரும் அவனை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த விஷயம் நியாயம்னு அதுக்கு பின்பாகவே போனான். உலகத்துல இந்த காதல் பண்றவங்க, லவ் பண்றாங்க பாருங்க, இந்த லவ் பண்றவங்களுக்கு புதிய ஒரு கவுன்சிலிங் இருக்குது, புதுசா ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. என்ன கவுன்சிலிங் அப்படின்னா, ஏற்கனவே நீ லவ் பண்ற பொண்ணை மறக்கணும் அப்படின்னா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணு மறந்துடலாம். ஏற்கனவே நீ லவ் பண்ற பையனை மறக்கணும்னா இன்னொரு பையனை நீ லவ் பண்ணிரு, அந்த லவ்வை மறந்துடலாம். இது ஒரு கவுன்சிலிங், இது ஒரு கவுன்சிலிங். பாருங்க, குழியில விழுந்துட்டு, குழிக்குள்ள விழுந்துட்டு அந்த குழியையே திரும்பி வெட்டி எவனும் மேல வர முடியாது, யாரும் மேல ஏற முடியாது. குழிய வெட்டுறதை நிறுத்தாம, குழி தோன்றதை நிறுத்தாம எப்படி நீங்க குழியிலிருந்து வெளியே வர முடியும்? அதை ஸ்டாப் பண்ணாம எப்படி நீங்க வெளியே வர முடியும்? வர முடியாது. அது இந்த பிரச்சனைக்கு மாட்டி அடுத்து இதை விட ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த 25 இயர்ஸ் என்னுடைய 25 வருஷ ஊழியத்துல இந்த மாதிரி 1 ஏமாத்தி 2 ஏமாத்தி 3 ஏமாத்தி அதையே ஹேபிட்டா, அதையே தன்னுடைய எண்ணமா வச்சிருந்த நிறைய பேரு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள வெளியில எடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நபர்கிட்ட சிக்கி சின்னாபின்னமானதை என் கண்ணால பார்த்திருக்கிறேன் பிரதர், என் கண்ணால பார்த்திருக்கிறேன். அவ்வளவுதான், வெளியே வரவே மாட்டான். அப்படியே இப்போ சிம்சோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்க அம்மா அப்பா சிம்சோனை பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா, நான் பெலிஸ்திய தேசத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் அப்படின்னு அம்மா அப்பாட்ட சொல்றான். உடனே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எப்பா வேண்டாம், நீ வந்து நசரேன், நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாது, அப்படி ஒருவேளை திருமணம் பண்ணிக்கணும்னா கூட இங்க வா, நான் உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, அவ என்னுடைய பார்வைக்கு மிகவும், அவ்வளவுதான், சரி ஒண்ணு விட்டுச்சாச்சுல, இது ஒன்று சரி விட்டுரு, அதோட முடிஞ்சு நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி அப்படின்னு இல்லாம அடுத்து வேதம் சொல்லுது, திம்னாத்திற்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, அடுத்து 3வது சொல்லுது அவன் அங்க போய் தெளிலாளை பார்த்து.
இது கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு ஹேபிட் இல்லை ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு தொடர்ந்து 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 இங்கே இவர்கிட்ட ஏமாந்துன்னு தெரிஞ்சில்ல, உங்களை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சிச்சுல்ல, இவங்க பாசம் வந்து மோசமானது தெரியுதுல்ல, உடனே மனம் திரும்ப வேண்டாம். இதுக்கு மேல இப்படிப்பட்ட ஒன்றை செய்யக்கூடாதுன்னு தெரிய வேண்டாம். ஒரு இரக்க குணம் பாராட்டுறதுதான். ஏற்கனவே இரக்கம் பாராட்டி ஒருத்தர் இவ்வளவு அவமானப்படுத்தியாச்சு, நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். திரும்ப 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 எத்தனை டைம் இவங்க அப்பா மாதிரி இவன் இந்த மனுஷன் இல்லைன்னு ஆண்டவர் எங்க சொல்றாரு தெரியுமா? உங்க அப்பா ஒரு டைம் பட்சைய பால்ட்ட தப்பு பண்ணிட்டாரு, நான் அதை கண்டிச்சேன், நான் அதை கேட்டேன், நான் அதுக்கு தண்டனை கொடுத்தேன். அதற்கு பிறகு வயசானதுக்கு பிறகு அபிஷான்ற ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட வேதம் சொல்லுது அந்த காரியத்தை தாவீது பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு டைம் நான் விழுந்துட்டேன், ஒரு டைம் நான் அவமானப்பட்டுட்டேன், ஒரு டைம் இதனால இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறுபடியும் அந்த சிக்கலுக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க. ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சியை பார்த்து ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. ஏற்கனவே ஆண்டவர் உன்னை காப்பாத்தினார், ஏற்கனவே ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினார், ஒரு பழுதில்லாம ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினார், யாருக்கும் தெரியாம ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினார், உன்னை அழகா அதுல இருந்து மீட்டு எடுத்தார். நீ அதுல மட்டும் சிக்கி இருந்தேன்னா அதுல அடுத்து சிக்கினவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் 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 பிசாசு உன்னை அதுலேயே விழத்தள்ளுறதற்கு, அதுக்கு நேராகவே உன்னை டிராவல் பண்றதுக்கு கொண்டு போறான். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை தடுத்து நிறுத்தி, நீ சாலமோன மாதிரி அல்ல, நீ தாவீத மாதிரி ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் அதை கர்த்தர் என்னை ஏற்கனவே தூக்கி நிறுத்தின அந்த அடிமைத்தனத்திலிருந்து இனி நான் வெளியே வருவேன், அதற்கு நான் பின்னாடி போக மாட்டேன், அதை நான் தூக்கி போடுறேன், அதிலிருந்து ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து என்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். நான் அதை ஜெயிப்பேன். மறுபடியும் மறுபடியும் அந்த குழியில நான் விழமாட்டேன், அந்த அசுத்தத்துல நான் விழமாட்டேன். ஒரு விச பிசினஸ்ல இருந்து உங்களை காப்பாத்தினார்ல பிரதர், ஒரு விச கடன்ல இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தினார்ல பிரதர். ஒரு டைம் அதான் அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆனா இனி சொல்லுங்க, யாருமே உன் மேல கல்லறியலையாப்பா, யாருமே உன் மேல கல்லறியலையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஸ்திரீ சொல்றாங்க, யாருமே என் மேல கல்லறியலையா, இந்த டைம் நான் உனக்கு பக்கத்துல இருந்தேன், நான் உனக்கு சொன்னதுனால ஒருத்தருமே உன்னை கல்லெறிஞ்சு கொல்ல முடியல. இல்ல அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ள உன்னை கல்லெறிஞ்சு கொன்னு ஒரு பெரிய குவியலாக்கு வச்சிருப்பாங்க. ஆனா நான் தப்பிச்சு விட்டேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன், இனி இந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, இனி இந்த மாதிரி பண்ணாத, இனி இந்த மாதிரி பண்ணாத. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் என்று. ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஆண்டவர் வர முடியும். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்களேன், உங்கள்கிட்ட இதுல நீங்க வீக்னு கண்டுபிடிச்சா அதுலயே உங்களை டிராவல் பண்ண வைப்பான், அதுலயே டிராவல் பண்ண வைப்பான். பிரதர், கடன் வாங்குறத 4 நாள் கத்தர் உங்களை 4 டைம் தப்பிச்சு விட்டார் பிரதர், திரும்ப திரும்ப போய் விழாதீங்க பிரதர். அது உங்க வீக்னஸ் பிரதர், அது உங்களை வீக்னஸ். அந்த வீக்னஸ் இருந்து நீங்க வெளியே வராம கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு கூட்டா எப்படி ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும்? இது உங்க தோல்வி, நீங்க மாத்திக்கிங்க. எங்க போனாலும் நிலைவரமா இல்லாதது அது நீங்க உங்க மேல மிஸ்டேக். நீங்க பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் குற்றப்படுத்தி அவன் தான் நீங்க எத்தனை பேரை குற்றப்படுத்தி சொல்லுவீங்க? கிடையாது. நீங்க சரியில்லை பிரதர், நீங்க ரெடியாகுங்க பிரதர், நீங்க அதை கண்டினியூ பண்ணாதீங்க. இந்த சாலோமோனிடத்துல இருந்த 2வது மிகப்பெரிய தோல்வி ஒரு கல்யாணம் இல்லை, அதுலயே எந்த அளவுக்கு விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணி, அப்பா எவ்வளவு பெரிய நீதிமான், அப்பா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டு எவ்வளவு இதா கொண்டு வந்தாரு. ஆனா இந்த பிள்ளை போய்
பக்கத்து ஊர்ல போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குது. விக்கிரக கோயிலை கட்டி கொடுக்க போச்சு. யாரு அபிஷேகம் பண்ணது? யாரு ஞானத்தை கொடுத்தது? யாரு இவ்வளவு பெரிய அளவுக்கு உயர்த்தது? யாரு? சேவா நாட்டினுடைய ராஜஸ்திரீ வந்து ஞானத்தை ஆச்சரியப்படுற அளவுக்கு கொடுத்த ஞானத்தை யார் கொடுத்தா? கர்த்தர். கர்த்தர் ஏசப்பா ஆசீர்வதிச்சார். உங்க பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கண்டிப்பா போட்டு சொல்லுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு அம்மா அப்பாவும் சொல்லுங்க, உங்க பிள்ளைய விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க. உங்க பிள்ளை ஆண்டவரை சேவிக்கணும். உங்க பிள்ளை அந்நிய மார்க்கமா போக கூடாது. நீங்க சொல்லி கொடுங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சில காரியத்திலிருந்து நீடிக்க கூடாது. இன்னொன்னு கவனமா கவனிச்சுங்க. அம்மா அப்பா, அம்மா வீட்டு சைடுல அவங்க வந்து 2 மேரேஜ் இந்த மாதிரி கூட பண்ண சூழ்நிலை நிமித்தமா கூட பண்ணிருக்கலாம். அப்பா இந்த மாதிரி 2 அந்த மாதிரி மேரேஜ் அந்த மாதிரி சூழ்நிலை நிமித்தமா கூட பண்ணிருக்கலாம். ஆனா மகன் மகள், நீ அந்த சாபத்தை பிரேக் பண்ணணும். நீ அந்த சாபத்தை உடைக்கணும். நீ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு கணவனோட ஒரு மனைவியோட நான் வாழ்ந்து அவ்வளவு சோதனையின் மத்தியில் நான் நிப்பேன்னு நீங்க ஒரு பேர் வாங்கணும். நீங்க ஒரு பேர் வாங்கணும். அந்த சாபத்தை நீங்க தான் முறிக்கணும். அந்த சாபத்தை நீங்க தான் முறிக்கணும். ஹல்லேலூயா. எனிவே எதிர்ந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, சோ மறுபடியும் பண்ணாத, மறுபடியும் அதுல விழாத, மறுபடியும் அதுல போகாத. இப்போ நான் முன்பு சொன்னது போல எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அநியாயத்துக்கு கர்த்தர் அவனோட ஒரு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் முன்னாடி வந்து நின்று, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டான்ப்பா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு, நீ கேட்ட ஜெபம் எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னார்ல, அதே தேவனாகிய கர்த்தர் கடைசி முடியும் போது வேதம் சொல்லுது, அவன்கிட்ட பேசவே இல்லை, எல்லாமே உள்ள வந்துச்சு. தங்கம் எங்க போச்சு? வெள்ளி எங்க போச்சு? இவ்வளவு வருமானம் வந்துச்சு, எங்க போச்சு? ஒரு அடிமைத்தனம் பிரதர், ஒரு அடிமைத்தனம். இந்த எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு இந்த ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீங்க எவ்வளவு பாடுபட்டாலும் நீங்க முன்னேறது ரொம்ப கஷ்டம் பிரதர். ரொம்ப கஷ்டம் பிரதர். கொண்டு போய் சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் லாட்டரி கடையில் போடுறதுன்றது என்ன பிரதர் பழக்கம்? என்ன பிரதர் சிஸ்டி? என்ன பிரதர்? ஒரு டைம் தான் அந்த லாட்டரி வந்து மோசமானது, அந்த லாட்டரிக்கு பின்னாடி போக கூடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் லாட்டரிக்கு பின்னாடி போனா என்ன இது? ரம்மி விளையாட்டு எவ்வளவு பெரிய தப்பு, எத்தனை பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அத்தனை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்ப நான் மறந்துட்டேன், திரும்ப என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தான் கடன் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளை வந்து ரொம்ப சிக்கல்ல மாட்டி விடுவாங்கன்னு எத்தனை பேருடைய அதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க வெளியே வரலன்னா கண்டினியூவா உங்களை அப்படி கொண்டு போயிட்டு தான் இருக்குமா? நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா? எத்தனை நாள் தான் விழுவீங்க? எத்தனை நாள் தான் விழ முடியும்? எத்தனை நாள் தான் ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருப்பார்? அதனால யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இனி கண்டினியூ பண்ண கூடாது. தீமையை விட்டு விலகி நன்மை செய். இந்த சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு 8 மாதத்திற்கு முன்பாக ஒரு 6-7 பேர் சேர்ந்த ஒரு கும்பல், ஒரு 6-7 பேர் வந்தாங்க. அவள் ஒரு பெரிய மீசை எல்லாம் வச்சுட்டு திருநெல்வேலி பாஷையில் அவர் பேசினார். 5 பேர் 6 பேர் வந்து நின்று என்கிட்ட அதே மாதிரி ஒரு ப்ரேயர் முடியும் போது வந்து நின்று இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்கள் வந்து மீனவர் இதிலேருந்து வர்றோம், போட்டெல்லாம் உடஞ்சி போச்சு, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி என்னடா இவ்வளோ இழந்து போனாங்களேன்னு சொன்ன உடனே ஒரு 1500 ரூபாய் என் கையில் இருந்துச்சு. 6-7 பேர் இருந்ததுனால சரி இந்த 1500 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
கொடுத்த உடனே இது எங்களுக்கு போதாது, இன்னொரு 500 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் இன்னும் ஒரு 500 ரூபாவை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து 2000 ரூபாவை கொடுத்து அவங்களுக்காக ஜோம் பண்ணி, சரி நல்லா இருக்கும், உங்கள் பிஸ்னஸை கடவுள் ஆசீர்வதிப்பார், ஏசப்பாவை நம்புங்க அப்படின்னு சுவிசேஷன் சொல்லி அனுப்பி விடுறேன். நான் மறக்கலை. இப்போ போன வெள்ளிக்கிழமை அதே 6 பேர் வந்துட்டாங்க. நான் அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா மீசக்காரரை மறக்க முடியுமா? எதை மறந்தாலும் மீசையை மறக்க முடியலையே. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே நான் மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு போல தெரியுது. வாங்கின நன்றி கடனுக்கு திரும்ப வந்து காசை கொடுத்துட்டு கர்த்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு போதான் வந்திருக்காங்க போலன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வந்துட்டு திரும்பவும் அதே அப்படியே டேப் ரிகார்டில் போடுற மாதிரி அச்சராம, நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இந்த கடலுக்கு பக்கத்துலேருந்து வர்றோம், நாங்கள் போட்டுக்கு போனோம், போட்டு உடஞ்சிச்சு, நஷ்டமாச்சு, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள். அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே மீசக்கார ஐயாவை பார்த்து சொன்னேன், ஐயா ஏற்கனவே 8 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன இங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு. நானா பார்க்கவே இல்லைங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். ஏப்பா எனக்கு ஞாபகம் எல்லாமே இருக்குமா? எப்படி அதை மறக்க முடியும்? நான் என்னென்னமோ சொன்னா அடி சொல்றேன். சரி ஓகே, இவர் நம்மகிட்ட ஏதோ போய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார். சரி உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்டேன். ஒரு 5000 ரூபா பணம் இருந்தா எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நாங்கள் 6 பேர் பக்கத்தில் இருக்கிறோம், இன்னும் மதியம் சாப்பிட கூட இல்லை, வேற எதுக்குமே நீங்கள் பணம் தர வேண்டாம், எனக்கு சாப்பிட்றதுக்கு பணம் தந்தா போதும் அப்படின்னு. அப்படியா, சாப்பிடலையா? நானும் காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி சேரில் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன சாப்பாடு வேணுமோ மொத்தமும் நான் ஆர்டர் பண்ணேன், உங்களுக்கு சாப்பிட்டு போயிருங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. திரும்பவும் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஏன் சொன்னது புரியலையா, கேட்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு பணமாக கொடுத்துட்டீங்கன்னா. ஓ, எங்களுக்கு பணமாக கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. நான் சொன்னேன், இதை பாருங்க, சாப்பாடு வாங்கி தர்றேன், நீங்கள் மூக்கு முட்டை சாப்பிட்ற அளவுக்கு வாங்கி தரேன், எவ்வளவு வாங்கி தரணுமோ நான் வாங்கி தந்து, நீங்கள் சாப்பாடு வாங்கி தரணும்னா பின்னாடி உட்காருங்க, ஆனால் பணம் தான் உங்களுக்கு நான் தரணும்னு நினச்சா நீங்கள் கிளம்பிடுங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் நீ ஏற்கனவே உன்னை ரொம்ப நம்பின, நீ என்னை ஏமாத்திட்டேன்னு எப்ப எனக்கு தெரியுது. நீ உள்ளே வந்துட்டு எனக்கு பொய் சொல்ற, நான் பார்க்கலன்னு சொல்றேன், உன்னை அவ்வளவு ஞாபகம் நான் வச்சிருக்கிறேன். உனக்கு 2000 ரூபாய் கொடுத்ததை நான் பெருசா நினைக்கல, ஒரு ஏழைக்கு 2000 ரூபாய் உதவும் எனக்கு சந்தோஷமா நினைக்கிறேன். பட் நீ என்னை ஏமாத்தணும் 2வது டைம் நினைக்கிறேன். 2வது டைம் நான் எப்படி உன்னை ஏமாற முடியும்? ஏமாற மாட்டேன், நான் ஏமாற மாட்டேன். எனக்கு இறக்க குணம் இருக்குது. நீ எங்க அப்பா வயசு, என் அப்பாவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குற உனக்கு கொடுக்க முடியாதா? நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 100 ரூபாய் கேட்டா கூட நான் கண்டிப்பா உங்களுக்கு தந்திருப்பேன், கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீ சாப்பிட்டேன்னா எனக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும், நீ பசியோட இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வைக்க போற ஒரே ஒரு டெஸ்ட், அது மட்டும்தான். அதில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இல்லை, இனி நான் ஏமாற முடியாது, ப்ளீஸ் கிளம்புங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் வேணா பண்றேன். ஒரு ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இவ்வளவு ஏமாந்ததுக்கு பிற்பாடும், இவ்வளவு அடி மேல அடி வாங்கினதுக்கு பிற்பாடும், இவ்வளவு நஷ்டப்பட்டதுக்கு பிற்பாடும் திரும்ப 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 அதே குழிக்குள்ள மீண்டும் 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 நீங்க விழுந்தீங்கன்னா எத்தனை நாள் உங்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் வருவார்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் நீங்க மன்னிப்பு கேட்பீங்க? எத்தனை நாள் நீங்க இயேசுவேன்னு சொல்லுவீங்க? எத்தனை நாள்? உங்க கேரக்டர் சேஞ்சே ஆகாதா? மாறவே மாறாதா? ஏய், கல்யாணம் பண்ணிட்டேன்லப்பா, போதுப்பா, ஸ்டாப், நிறுத்துப்பா, நிறுத்து, போதுப்பா, இதுக்கு மேலே என்னப்பா பண்ண போற? பாருப்பா, உன் வண்டியில ஏறி எத்தனை ஆடு, ஒரு நாள் 1000கணக்கான ஆடுகள் அடிக்கிறாங்க உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்துக்கு. எல்லாம் நஷ்டமாகுது, பிள்ளைங்க எல்லாரும் கத்துறாங்க, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுவுமே காதுல வாங்கல, ஒரே அடிக்ஷன், ஒரே அடிக்ஷன். மாத்திட்டே இருப்பேன், நான் மாத்திட்டே இருப்பேன். பி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். யாரோ ஒருத்தர் பொருட்கள் மேல அடிமைத்தனமா இருக்கலாம், வீடு, காரு, எனிவே நீங்க எவ்வளவு காஸ்ட்லியானாலும் வச்சுக்கோங்க பிரதர், நல்லா வச்சுக்கோங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது, நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. ஆனா அடிமையில மட்டும் சிக்கிறாதீங்க.
கைகளை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு ஆண்டவர் விரும்புறார். உங்களை மறுபடியும் கட்டுறதற்கு ஆண்டவர் விரும்புறார். மகனே, கையை உயர்த்தி ஏசப்பாட்ட இரக்கத்தை கேளு. மகனே, மகளே, கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேளு. நீ ஏற்கனவே சிக்கின அந்த இடம் மிக பெரிய குழி, அது ஒரு மிகப்பெரிய வஞ்சகமான இடம். அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். ஆனா கர்த்தர் அதிலிருந்து உன்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். அழகாய் ஆண்டவர் காப்பாற்றினார். மறுபடியும் சத்துரு அதே பிரச்சனையில, அதே பாவத்துல உன்னை மறுபடியும் விழுவதற்கு உன்னை கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி எச்சரிச்சு நீ திரும்பி வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. விட்டுட்டேனா இல்லைன்னா இது மற்ற திருப்பியும் தொடரும். நீ நினைக்கிற இதோ உன்னோட நான் நிப்பாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன், இது உன்னோட போதும்னு நினைக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னோடன்னு சொல்லாத, இப்போதே நீ நிறுத்திரு. இது ஒண்ணுன்னு நீ ஆரம்பிச்சேன்னா அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து ஒன்ன பாதாள குழி வரைக்கும் அதை கொண்டு போகும்னு பரிசுத்த ஆவியானவர் யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். கைகளை அப்படி மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி.